வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல அவல் புட்டு பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதுல 1 கப் சிவப்பு அவலை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த அவல் சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி லைட்டா சூடு ஏறுற வரையும் வறுத்துட்டோம்னா நமக்கு அதை பவுடர் பண்ணும்போது நல்லா பவுடர் ஆயிரும். அவல் வறுபட்டு சூடு ஏறிடுச்சு. இந்த மாதிரி சூடு ஏறுற வரையும் வறுத்தா போதும். இந்த பிளேட்டுக்கு மாத்திட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத நல்லா காஞ்ச மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. இப்ப இத லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். அதாவது நம்ம யூஸ் பண்ற ரவையை விட கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். ரவையை விட கொஞ்சம் நைஸா இந்த மாதிரி அரைச்சுக்கங்க. இத ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திட்டு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/4 கப் வெதுவெதுப்பான தண்ணி வச்சிருக்கேன். இத கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நம்ம பெசரிக்கலாம். எடுத்த 1/4 கப் தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பெசரியாச்சு. இந்த புட்டு மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தன்மையா இருக்கணும், ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடாது. ஈரத்தன்மையா இருந்தா தான் புட்டு நல்லா சாஃப்டா இருக்கும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். வெதுவெதுப்பான தண்ணி தான் தெளிக்கிறேன். எப்பவுமே புட்டுக்கு மாவு பெசரும் போது மொத்தமா தண்ணியை ஊத்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தான் பெசரணும். இப்ப பாத்தீங்கன்னா மாவு ஈரத்தன்மையா இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்து விட்டா உதிர்ந்துடணும். இதுதான் புட்டுக்கு மாவு பெசற பக்குவம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம்னா மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம இந்த புட்டை வேக வச்சிடலாம். நான் ஸ்டீமர்ல வாழை இலை போட்டு வச்சிருக்கேன். இதுலதான் புட்டை வச்சு வேக வைக்க போறேன். இந்த மாதிரி வாழை இலையில வேக வச்சோம்னா நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் அதே சமயம் ஹெல்த்தியாவும் இருக்கும். சப்போஸ் வாழை இலை இல்லைன்னா சுத்தமான காட்டன் துணியில வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்ப ரெடி பண்ணி வச்ச இந்த புட்டு மாவை இதுல சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டீமரை வச்சுட்டு மேலையும் வாழை இலையை வச்சு மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் வேக விடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் லேசா சூடானதும் இதுல 10-12 முந்திரிய இந்த மாதிரி சின்னதா உடைச்சு சேர்த்திருக்கேன். முந்திரி பருப்பை முழுசா சேர்க்கறத விட இந்த மாதிரி சின்னதா உடைச்சு சேர்த்து வறுத்து சேர்த்தோம்னா புட்டு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். முந்திரி வறுபட்டு பொன்னிறமா வந்துருச்சு. இத நெய்யோடையே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். புட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து இப்படி திரிச்சு பார்த்தோம்னா திரிக்க வரணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டீமரை எடுத்து வெளியில வச்சுட்டு புட்டை வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். புட்டு சூடா இருக்கும் போதே இதுல சர்க்கரை சேர்க்கிறேன். சூடா இருக்கும் போதே சர்க்கரையை சேர்த்துக்கங்க. அப்பதான் இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி இந்த புட்டோட கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நான் ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம நெய்ல வறுத்த முந்திரியையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இதுல ஏலக்காய் பவுடர் சேர்க்கல, நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு. கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சேர்த்திருக்கிற நெய்யே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய டேஸ்டான சாஃப்டான சிகப்பு அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்காவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த டேஸ்டான புட்டை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ண போறோம்.
இந்த கப்பில் 1 கப் பச்சரிசி மாவு சேர்க்குறேன். நான் இடியாப்ப மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இடியாப்ப மாவு அல்லது நார்மலாக உள்ள பச்சரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இது கூட 2 பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் உருகிருச்சு. 10லிருந்து 12 முந்திரியை உடைச்சு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரியை நெய்யிலேயே நல்லா 1 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 கப்பு தேங்காய் துருவலை சேர்த்து இந்த தேங்காய் துருவல் நெய்யிலேயே வதங்கி அதனுடைய கலர் ஓரளவு மாறி வரட்டும். தேங்காய் துருவல் நெய்யிலேயே வதங்கி அதனுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம லேஸ் கொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்து வச்ச மாவோட நம்ம இப்போ அரைச்ச முந்திரி தேங்காய் கலவையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் வெதுவெதுப்பான தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணியை இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடாம ஓரளவு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. இனி அடுத்து ஆவியில் வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டையில இதில் வச்சுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. இந்த கொழுக்கட்டை வெந்து வர்றதுக்கு 10லிருந்து 12 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆச்சு. எல்லா கொழுக்கட்டைகளுமே நல்லா வெந்துருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அரைக்க பொடித்த வெல்லத்தை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த 1 கப் மாவுக்கு 1/2 கப் வெல்லம் கரெக்டா இருக்கும். இப்ப இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டின இந்த வெள்ளக்கரைசலை மறுபடியும் இந்த பேன்ல சேர்த்துட்டு இந்த வெள்ளக்கரைசல் 2-3 நிமிஷம் கொதிச்சு ஓரளவு திக்காய் வரட்டும். பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இப்ப 2 நிமிஷமா கொதிச்சு வெள்ளக்கரைசல் ஓரளவு திக்காய் வந்திருக்கு. இப்ப இதை ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகினதும் இதுல ஒரு 5-6 முந்திரியை உடைச்சு சேர்த்துக்கங்க. இந்த முந்திரி ஆப்ஷனல் தான். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி வறுபட்டு பொன்னிறமா வந்துருச்சு. இது கூட 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல நம்ம வேக வச்ச கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை பரட்டி கொடுத்துருங்க. ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். வெள்ளக்கரைசலை இதுல சேர்த்துடலாம். வெள்ளக்கரைசல் சேர்த்துட்டு சிம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை மாதிரி கிண்டி கொடுங்க. 2 நிமிஷமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 2 நிமிஷம் மட்டும் போதும். அதுக்கு மேல மிக்ஸ் பண்ண வேண்டாம். அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 4 அல்லது 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. வெள்ளக்கரைசல எல்லாம் கொழுக்கட்டை நல்லா இழுத்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவு வச்சு ஈஸியா டேஸ்டா சாஃப்டா வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு கேக் பண்ண போறோம். இந்த கேக் பண்றதுக்கு மெஷரிங் கப்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம்.
அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, இது கூட வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. கேக் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் கோதுமை மாவை இந்த பவுலில் சேர்த்துட்டு, இது கூட நம்ம பவுடர் பண்ண சுகரை சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட சன்ஃப்ளவர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும். தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எதுவும் சேர்த்துறாதீங்க. அடுத்து இது கூட காய்ச்சி ஆற வச்ச தண்ணி சேர்க்காத திக்கான பால், அதை சேர்த்துக்கலாம். பால் நான் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு மெஷரிங் கப்பில் அளந்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவை அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லா அளவுகளையும் நீங்கள் அளந்துக்கங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சோ அல்லது விஸ்கு வச்சோ நீங்கள் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியம். மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். கேக் பண்ணுறதுக்கு நான் 4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வீட்டில் உள்ள டீ டம்ளர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லா கப்லையுமே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். இந்த கப்போட எல்லா பக்கமும் எண்ணெயை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி 4 கப்லையும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச கேக் மாவை ஒவ்வொரு கப்லையும் ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு கப்லையுமே பாதி அளவுக்கு தான் ஊற்றணும். ஏன்னா அது குக் ஆகி வரும்போது உப்பி வரும். அதனால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கப்பு எடுத்தாலும் டம்ளர் எடுத்தாலும் அதில் பாதி அளவுக்கு ஊற்றிக்கங்க. இப்போ இந்த கப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போடும்போது கேஸ்கெட்டோ வெயிட்டோ எதுவும் போட வேண்டியதில்லை. இதை ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு. உள்ள ஸ்டாண்டு மேலே இந்த ஒரு பிளேட்டை வச்சுட்டு, நம்ம வைக்கிற பிளேட்டு குக்கரை டச் பண்ணக்கூடாது, கேப் இருக்கணும். இப்போ ரெடி பண்ணி வச்ச கப்பை இந்த பிளேட்டில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு வச்சுக்கணும். நம்ம 4 கப்பில் விட்டு வச்சாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் 3 கப்பை இதில் வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த கேக் குக் ஆகி வர்றதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இப்போ திறந்து பார்க்கலாம். கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியோ அல்லது ஒரு டூத் பிக்கோ வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். கொஞ்சம் கூட ஒட்டலை. கேக் நல்லா வெந்துருச்சு. வெந்து வர்றதுக்கு 17 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சு ஆற விட்டுறலாம். எடுத்து வச்ச அந்த கேக் ஆறிட்டு இருக்கும் போதே மீதி உள்ள கேக்கையும் குக் பண்ணிக்கலாம். எல்லா கேக்குமே நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டோம்னா, எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் வச்சு 2 தட்டு தட்டினோம்னா அழகாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கப்பில் இருந்து வெளியில் எடுத்துடலாம். சூப்பரான சாஃப்டான டேஸ்டான வீட் ஃப்ளவர் கேக் ரெடி ஆயிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு போண்டா பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுக்கலாம். 300 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு இந்த குக்கர்ல சேர்த்துட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வேக வச்சுக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இது மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தா தெரியும். நல்ல உள்ள ஃபோர்க் உள்ள போகும். இந்த அளவுக்கு சாஃப்டா வேக வச்சுக்கணும். இந்த கிழங்க நம்ம மசிக்க போறதுனால நல்லா சாஃப்டா வேக வச்சுக்கணும். இப்ப எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சுக்கலாம்.
கிழங்கோட தோலை உரிச்சு வச்சுட்டேன். இதை ஒரு கரண்டியோட பேக் சைடை வச்சு நல்லா கட்டிகள் இல்லாம மசிச்சுக்கலாம். எல்லா கிழங்கையும் கட்டிகள் இல்லாம நல்லா மசிச்சாச்சு. இதை ஓரமா வச்சுட்டு வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். இந்த பாத்திரத்துல அரைக்கப்பளவுக்கு பொடித்த வெல்லம், இந்த வெல்லம் வந்து 125 கிராம் இருக்கும், அதை சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. சேர்த்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேன்லயே 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் அதுல 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இந்த நெய்லயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் நெய்லயே வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறிடுச்சு. அடுத்து இது கூட வடிகட்டி வச்ச வெள்ளக்கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசிச்சு வச்ச சர்க்கரை வள்ளி கிழங்கு இதுல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிழங்கு நம்ம சேர்த்த தேங்காய் துருவல் வெள்ளக்கரைசலோட நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து கெட்டியாகி வர வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருப்போம். மசிச்ச கிழங்கு, தேங்காய் துருவல், வெள்ளக்கரைசல் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்து நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்க. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இறக்கி ஆற விட்டுறலாம். பூரணம் நல்லா ஆறிடுச்சு. கையில நெய் அல்லது எண்ணெயை இந்த மாதிரி தொட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த சைஸ்க்கு உருட்டி வைக்க போறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருண்டைகளா உருட்டி வச்சாச்சு. இந்த பாத்திரத்துல 2 கப் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இட்லி மாவு ஒரு நாள் புளிச்ச இட்லி மாவா இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இட்லி மாவுல கொஞ்சமா நம்ம அரிசி மாவு சேர்த்தோம்னா இந்த போண்டா பாத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இட்லி மாவுலயே உப்பு இருக்கும், அதனால இதுக்கு உப்பு எதுவும் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் மீடியம் ஹீட்ல இருக்கும்போது நம்ம போண்டாவை போட்டு எடுக்கலாம். நம்ம உருட்டி வச்ச உருண்டையில இருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாவுல இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு எக்ஸஸா உள்ள மாவை இந்த பாத்திரத்திலே லைட்டா இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு எண்ணெயில போட்டுடலாம். போண்டா முங்குற அளவுக்கு தாராளமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கங்க. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பரட்டி விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒவ்வொரு போண்டாவையும் பரட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி லைட்டா பரட்டி விட்டு எடுத்தோம்னாலே நல்லா நமக்கு கரெக்டா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா போட்ட உடனேயே கருகி போயிடும். இப்ப நல்லா பரட்டி விட்டு கோல்டன் கலரா வந்துருச்சு. எடுத்துடலாம். மொறுன்னு டேஸ்டான ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா ரெடி ஆயிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி போண்டாவா செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான போண்டா. நீங்களும் இந்த டேஸ்டான போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.